ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளை, அவ்வளவு சுலபமாக யாருக்கும் குறி சொல்லாத இந்த சாயப்பா என் அன்பு பிள்ளையான உனக்கு குறி சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எதுவுமே மாறலை, எந்த நல்ல விஷயமும் நடக்கலைன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டும் கோபப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருக்கும்போது என்னால் எப்படி அமைதியாக சும்மா இருக்க முடியும்? அதனால தான் உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஓடி வந்தேன். முதல்ல உன்னுடைய பலம் எது, பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ. எல்லாரையும் நம்புறதே உன்னுடைய பலவீனமாக போயிடுச்சு. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுற, யாராவது கொஞ்சம் அழுதாலும் அப்படியே நீ கரைஞ்சு உருகி போயிடுற. அதை அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பயன்படுத்தி அவங்க காரியத்தை எல்லாம் சாதிக்க முயற்சி செய்கிறாங்க. இப்போதாவது அமைதியாக நான் சொல்கிறதை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அப்போதுதான் உன் வாழ்க்கையை பற்றின பல விஷயங்கள் உனக்கு புரிய வரும். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அவங்கக்கிட்ட இருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன் என் செல்லமே. ஆனால் ஒரு விஷயம், நீ நம்புகிற மனிதர்கள் ஒரு பக்கம் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உன்னை நம்பியும் சில பேர் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதை நீ மறந்துட வேண்டாம். உன்னை நம்பி வாழும் உறவுகளை நீ ஒருபோதும் ஏமாத்தாதே. அதிகமான அன்பை விட ஆழமான புரிதல் தான் எந்த உறவையும் நீண்ட காலம் நிலைக்க வைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை தீய விஷயங்களையும் எரிச்சு பொசுக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நேர்மறை எண்ணத்தோட நல்லதையே நினச்சி வாழும் உனக்கு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் நல்ல எண்ணங்களுக்காகவே உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அடியோட மாறப்போகுது. அதிர்ஷ்டமும் யோகமும் உன்னை நோக்கி பாய்ந்து வரும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. அது மட்டும் இல்லை, நீ எதிர்பார்க்குறத விட இந்த சாயப்பா உனக்கு பல மடங்கு நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறேன். எந்த விஷயம் இன்னும் நடக்கலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது அனைத்தையும் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பிரார்த்தனைக்கும் பொறுமைக்கும் எல்லாத்தையுமே மாற்றிட முடியும். அதற்கான சக்தி உன்கிட்ட இருக்கு. நீ நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். உன் எதிர்காலமும் அழகான ஒன்றாக மாறத்தான் போகுது. நீ எதை கண்டு பயப்படாதே. நல்லவங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி அவங்க எதிர்காலத்தை அழகாக்கும் பொறுப்பை இந்த சாயப்பா நான் ஏற்றுக்குவேன். உன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். முதல்ல உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கவனி. எல்லாரையும் நம்பிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசி. எதையுமே நன்கு யோசித்து புரிஞ்சு செயல்படும் போது தான் அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் உன்னை நல்ல நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும். இந்த சாயப்பா உனக்காக எதுவும் செய்யலைன்னு ஒருபோதும் சொல்லாதே. பல சந்தர்ப்பங்களில் உனக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் வந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். இனிமேலும் கூட உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. நம்பிக்கையோட உன் வாழ்க்கையில் நீ முன்னேற தயாராகு. யார் உன்னை ஏளனம் செய்தாலும் நீ சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கன்றதை புரிஞ்சுக்கோ. ஏளனம் செய்பவர்களை எல்லாம் கண்டும் காணாமல் உனக்கான பாதையில் நீ போய்கிட்டே இரு. என் நாமத்தை சொல்லும் உனக்கு எந்த விதத்திலும் நான் தோல்வியை தரமாட்டேன். நடந்ததை நினச்சி வருத்தப்படவோ நடக்க போவதை நினச்சி கவலைப்படவோ வேண்டாம். நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் எல்லாமே இந்த சாய்பாபாவின் செயல்தான்றதை புரிஞ்சுக்கோ. என் அருளால் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது ஏன் நீ தேவையில்லாமல் வீணாக குழப்பம் அடையணும்? நானே உன்னை சரியான பாதையில் வழி நடத்தி சிறப்பாக வாழ வைப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை பலவீனமாக தோற்று போக விட மாட்டேன். உண்மையை சொல்லப்போனால் உன்னை விட வலிமையானவர்கள் இங்கே யாருமே இல்லை. உன்னை படைச்ச எனக்கு உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும்னு நல்லா தெரியும். உன் சோதனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே நான் கண்டிப்பாக உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு போயிடுவேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீணாக போகாது. நம்பிக்கையோடு என்னை நினச்சிக்கிட்டு முன்னேறு. கூடிய சீக்கிரமே
உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும்படி நான் செய்கிறேன். உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை எல்லாம் நீ முழுமையாக நம்பக்கூடிய இந்த சாயப்பா நான் கவனிச்சுக்கிறேன். நீ செய்யாத தவறுக்கு உன் மேலே பழி போட்டவங்களையும் நீ இல்லாத நேரத்தில் உன்னை பற்றி தவறாக பேசியவர்களையும் நான் கவனிச்சுக்கிறேன். அதுக்குரிய தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. நீ எப்போதும் நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் உனக்கான பாதையில் போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது. நீ சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயத்தை நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. நீ எந்த பதிலுக்காக காத்திருந்தியோ அதையும் இப்போது உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இது சாதாரண காலம் அல்ல, நீ ஜெயிக்க போகிற எழுச்சி காலம். அதற்கு தயாராகு. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் நீ நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுட வேண்டாம். காரணம் இல்லாமல் நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். வழிகளை தந்தாலும் நல்ல வழிகாட்டாமல் விடமாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. இன்னையோட உன் கவலைகள் அனைத்தும் உன்னிடமிருந்து விலகி போகும். நீ செய்கிற வேலையை மட்டும் தைரியமாக செய்ய தொடங்கு. இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு நல்ல காலமாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ கேட்டது கிடைக்கலன்றதுக்காக உன் தலைவிதி அப்படி நினச்சிக்க வேண்டாம். தாமதமாகும் விஷயங்களை எல்லாம் நான் தராமல் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே நான் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னை சுற்றி இருக்கிற பலவிதமான மனிதர்களிடமிருந்து உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களையும் குறைகளையும் எதிர்மறையான வார்த்தைகளையும் யோசித்து கலங்காதே. யாருக்கிட்டையும் போய் நீ நல்ல குணம் கொண்ட நல்ல பிள்ளைங்கிறத நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டாம் என் செல்லமே. எல்லாருமே கூடிய சீக்கிரம் உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையை நீ ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிருக்கும் போது எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். தனித்து நின்றாலும் துணிஞ்சு தைரியமாக நில்லு. பல பேருக்கும் தாழ்ந்து போகும்போது தான் இந்த உலகம் அவங்கள காலில் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சோம். நீ கொஞ்சம் பொறுமையாக இருப்போன்னு நினச்சின்னா இந்த உலகம் உன்னை கீழே தள்ளி விட்டு மிதித்து தாண்டி போய்கிட்டே இருக்கும். அதனால் பொறுமையாக இருக்கிறதுலையும் நம்பிக்கையோடு இருக்கிறதுலையும் பாசத்தோடு இருக்கிறதுலையும் ஒரு அளவு இருக்கட்டும். துணிஞ்சு தைரியமாக நிற்கும் போது தான் உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக மாறும். இப்போ உனக்கே குழப்பம் வந்துருச்சா? பொறுமையாக இருக்கிறதா துணிச்சலாக இருக்குதானே? பொறுமை வேற, துணிச்சல் வேற. பொறுமைங்கிறது அமைதியாக யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது. துணிச்சல்ங்கிறது பொறுமையாக இருந்துக்கிட்டே தனக்கான வேலைகளை சரியாக பயமில்லாமல் தயக்கமில்லாமல் சிறப்பாக செய்வது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற தன்னம்பிக்கையோடு இருப்பதற்கு பேர் தான் துணிச்சல். இப்போ புரியுதா? பொறுமையாகவும் அதே நேரத்தில் துணிச்சலாகவும் உன் வாழ்க்கையை நீ வாழும்போது நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடந்தே தீரும் என் தங்கமே. என் ஆசீர்வாதத்தின் மூலமாக இந்த சாயப்பா நானே உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். நீ பொறுமையோடு இருக்கும்போது காலம் உனக்கானதாக நிச்சயம் மாறும். நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ அது எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி உனக்கான மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் ஒருபோதும் நிற்கதியாக இருக்க விட்டுட மாட்டேன். என்னை முழுசாக நம்பு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள், நோய்கள், கடன், கசப்பான உறவுகள், கஷ்டங்கள் என அனைத்துமே சரியாகி நீ சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். போராட்டம் மிகுந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு கூடிய சீக்கிரம் சந்தோஷ வாழ்க்கையும் வெற்றி வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கான நல்ல நேரம் சீக்கிரம் வந்து சேரும் என் செல்லமே. நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையை அழகாக மகிழ்ச்சியாக நான் மாற்றி காட்டுறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு பலன் தாமதமாகலாமே தவிர கிடைக்காம போகாது. நீ கேட்டதையெல்லாம் நான் ஒருபோதும் உனக்கு கொடுக்காம விட்டுட மாட்டேன். என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து அனைத்தையும் சிறப்பான நேரத்தில் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ கீழே விழுந்த இடத்திலிருந்தே உன்னை மீண்டும் எழுப்பி
உனக்கென விதிக்கப்பட்டதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். இனிமே யாராலும் உன்னை தடுக்க முடியாது. நான் உன்னை படைச்சு உன்னை பாதுகாத்து உனக்கான வெற்றிகளையும் உன் கைகளில் சேர்ப்பதற்கு தயாராயிட்டேன் என் தங்கமே. இப்போது நீ சோர்ந்து போயிருந்தாலும் இது உனக்கான முடிவு கிடையாது. கண்டிப்பாக நீ முயற்சி செஞ்சினா உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இரு. ஓம் சாய்ராம் சரணம்.